விசுவாசம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க. அந்த பெண்ணினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. ரத்தப்போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண். அவளுக்கு நிறைய ரத்தப்போக்கு. எங்க போனா குணமாகும் தெரியல. அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க. இந்த அம்மா நம்பிடுச்சிங்க. அவ்வளவுதான், குழந்தைகள் கவனம். நம்பிடுச்சு. நம்பி என்ன பண்றா அந்த பொண்ணு? போறா. இயேசு கிறிஸ்து வர்றாரு. வந்த உடனே அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு. அவர் அப்படியே கொண்டு போறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவளால அங்க கிட்ட போக முடியல. போயிட்டாங்க. கிட்ட எப்படியோ போனா, இருந்தாலும் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல, அந்த அங்கிய புடிச்சிட்டா. அது அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், விட்டுருச்சு. கையில இருந்து விட்டுட்டா. போனா, கிட்ட போனா, புடிச்சிடலான்னு போனா, ரஷ் போயிட்டான். எல்லாரும் போயிட்டாங்க. அவ சோகமா உட்கார்ந்துட்டா. கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள். யாரை என்று சொல்வது இல்லை, யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள். என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டது. விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள். அந்த வல்லமையை புறப்பட